ஒரு நிமிஷம். நேத்து மார்க்கெட் நல்லா பச்சை கலர்ல முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்களா? நிஃப்டி 50ல நாளைக்கு நடக்க போறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்க எல்லாம் சூப்பரா பாசிட்டிவா தெரியலாம். ஆனா நான் சொல்றத நல்லா கவனிங்க. இது உங்களை மொத்தமா சிக்க வைக்க காத்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராப். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். இது நிஜமாவே ஒரு பிரேக் அவுட்டா இல்ல நம்மள மொத்தமா காலி பண்ண போற புல் ட்ராப்பா? நிஃப்டி 24,099ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அதோட அடிப்படை ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. இங்கே தான் ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஷாக் ஆவீங்க. ஆனா இங்க தான் விஷயமே மாறுது. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது சூப்பர் விலை ஏறுது உடனே வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஸ்மார்ட் மணி, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா விலை நேரா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கிறது தான். வெறும் 0.84% மார்க்கெட் ஏறினதை பார்த்துட்டு சப்ளை ஜோனுக்குள்ள போய் கண்மூடித்தனமா வாங்குறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ என்னைக்காவது மார்க்கெட் நல்லா ஏறுதேன்னு ஆசைப்பட்ட ஒரு ஸ்டாக் வாங்கின அடுத்த நிமிஷமே அது தடால்னு கீழே விழுறத பார்த்துருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, இது உங்க துரதிருஷ்டம் கிடையாது. மார்க்கெட் உங்களோட எமோஷன்ஸை வச்சு ப்ளே பண்றதுக்காகவே இப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் கன்ஃபியூஷன் ஜோன். அவசரப்படுறவங்ககிட்ட இருந்து பணத்தை உருவி பொறுமையா இருக்கிற ட்ரேடர்ஸ் கிட்ட மாத்திர இடமே இதுதான். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்ல இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நாங்க உண்மையிலேயே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம். அப்படியே இதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனா உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பிளைனர் போய் சேர ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது உங்க மொத்த பார்வையும் மாத்த போகுது. இந்த ஒரு நம்பரை கவனிங்க, 42. இதுதான் இப்போதைய RSI லெவல். பார்க்க மார்க்கெட் என்னமோ மேல போன மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள மொமெண்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. பையர்ஸ் கையில முழு கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கறத இந்த டேட்டா ஆணிக்கரமா அடிச்சு சொல்லுது. இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தத இந்த ஒரே ஒரு விஷயம் அப்படியே புரட்டி போடுது இல்லையா? ஸ்டோரி இதோட முடியல. மேக்டி இண்டிகேட்டரும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. மூவிங் ஆவரேஜஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 3 பை சிக்னல், ஆனா 9 செல் சிக்னல் இருக்கு. இப்போ புரியுதா நான் ஏன் ஆரம்பத்துல அப்படி சொன்னேன்ட்டு? இந்த டேட்டா எல்லாமே மார்க்கெட் மேல போகுதுங்கிற அந்த மாயைய சுக்குநூறா உடைக்குது. கீழே தள்ளுறதுக்கான அழுத்தம் இன்னும் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இதுல இருந்து தப்பிக்க என்னதான் பண்றது? வாங்க நாளைக்கான போர்க்களம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். 24,300ல இருந்து 24,400 வரைக்கும் உள்ள ஜோன் ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இது ஒரு காலத்துல சப்போர்ட்டா இருந்து இப்போ ஒரு பெரிய பயங்கரமான ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. இங்கதான் மாட்டிக்கிட்ட பையர்ஸும் புதுசா ஷார்ட் அடிக்க வர செல்லர்ஸும் ரொம்ப அக்ரெசிவா மோதிக்க போறாங்க. இங்க இருந்து 3 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. முதல் சினாரியோ பிரேக் அவுட். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ஆனா நடந்துச்சுன்னா இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஒருவேளை நிஃப்டி 24,400க்கு மேல ஸ்ட்ராங்கா நின்னுச்சுன்னா செல்லர்ஸ் மாட்டிக்குவாங்க. மொமெண்டம் பில்ட் ஆகி மார்க்கெட் ரொம்ப வேகமா 24,600 நோக்கி போகும். ஆனா முறையான கன்ஃபர்மேஷன் இல்லாம உள்ள நுழையவே கூடாது. ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் நாளைக்கு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சினாரியோ த டிராப் ஜோன். மார்க்கெட் 24,000க்கும் 24,300க்கும் நடுவுல மாட்டுச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிரீனை மூடிட்டு விலகி நில்லுங்க. இது செம ஆபத்தான இடம். ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நிறைய நடக்கும். பிகினர்ஸ் ஓவர் ட்ரேட் பண்ணி தங்களோட கேபிட்டலை மொத்தமா இழக்கிற இடமே இதுதான். அடுத்து 3வது சினாரியோ தி பிரேக் டவுன். இது நிஜமாவே கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம். 23,800 அப்படிங்கிற முக்கியமான லெவலுக்கு கீழே நிஃப்டி உடைச்சிட்டு போச்சுன்னா அது ஒரு மெதுவான சரிவா இருக்காது. ரொம்ப வேகமான ஒரு பேனிக் செல்லிங்கா மாறும். 23,600 அல்லது 23,400 வரைக்கும் கூட மார்க்கெட் தடதடன்னு சிறையலாம். வீக் ஹேண்ட்ஸ் எல்லாரும் பயத்துல வெளியேறுவாங்க. இப்போ டெக்னிக்கல்ஸ்ல இருந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கே வருவோம். இந்த பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது, எமோஷனலா என்ட்ரி எடுக்கிறது, ஓவர் ட்ரேடிங் பண்றது, இதெல்லாம் உங்களை பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு லிக்விடிட்டியா மாத்திரும். அதாவது அவங்க லாபம் பார்க்கறதுக்கான வெறும் பணமா நீங்க மாறிடுவீங்க. டிசிப்ளின் இல்லாம இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இறங்குறது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற மாதிரி. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்பவுமே மார்க்கெட்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும்னு துடிப்பாங்க. ஆனா ஸ்மார்ட் மணி அப்படி இல்ல. நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ அ பொசிஷன். அதாவது எந்த ட்ரேடும் பண்ணாம அமைதியா வேடிக்கை பார்க்கறதும் ஒரு சூப்பரான லாபகரமான முடிவு தான் அப்படிங்கறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்பவுமே ஆக்ஷன்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. அப்போ நாளைக்கு ஓப்பனிங்ல நம்மளோட தெளிவான கேம் பிளான் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1, 24,400க்கு மேல போனா புல்லிஷ் செட்டப்ஸ் தேடுங்க. 2, 24,000லிருந்து 24,300க்குள்ள மார்க்கெட் இருந்தா தயவு செஞ்சு ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. 3, 23,800க்கு கீழே போச்சுன்னா டவுன் சைடு எதிர்பார்க்கலாம்.
எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறந்த ட்ரேடர்ஸ் தினமும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க சரியான நாட்கள்ல மட்டும்தான் உள்ள வருவாங்க. இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர்ல உள்ள எதுவும் நிதி ஆலோசனை இல்ல. அனைத்தும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த முதலீட்டு முடிவை எடுப்பதற்கு முன்னும் நீங்களே சுயமா ஆராய்ச்சி செய்து ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரை அணுகவும். அந்த வகையில் இந்த எக்ஸ்பிளைனர்ல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஐடியா அல்லது புரிதல் கிடைச்சிருந்தா ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த எக்ஸ்பிளைனரையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாத கண்டென்ட்டை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே அப்புறமா நன்றி சொல்வீங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்கலாம்.